சாரி வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? எவ்வளோ சாரி இருக்கு உங்ககிட்ட? சார் சாரீஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோட இன்டெலெக்சுவாலிட்டி என்னோட ஆராவோட கலந்த ஒரு விஷயம். ஸோ இப்போ நான் ஒரு சுடிதார் வார்ட்ரோப்பை நான் திறக்கிறேன்னா எனக்கு அதில் பெரிய சந்தோஷம் இருக்காது. பேண்ட் ஒரு பக்கம், சுடிதார் ஒரு பக்கம், அதை வெளியே எடுக்கிறதே பெரிய பாடு. ஆனால் சாரீ வார்ட்ரோப்பை திறந்தேன்னா மனசெல்லாம் பூ பூக்கும் சார். சில்வர் கிரேலேருந்து ஸ்டீல் கிரே வரைக்கும் வச்சுருப்பேன். பேபி பிங்க்லேருந்து மஜந்தா பிங்க் வரைக்கும் வச்சுருப்பேன். இது எல்லாமே பிளெயின் சாரீஸ். ஒரு மனசு கஷ்டமா இருந்தா என் வார்ட்ரோபை திறந்து பார்ப்பேன், சந்தோஷமாயிடுவேன். ஓ, மனசு கஷ்டமா இருந்தா வார்ட்ரோப் திறந்து ஆமா சார், மனசெல்லாம் பூ பூக்கும், அப்படியே சிரிக்கும். அது வந்து புடவை மட்டும் தான் சார். புடவை உங்க இன்டெலெக்சுவலாவும் ஆர்வமோடையும் கலந்ததுன்னு சொன்னீங்க. அது என்ன இன்டெலெக்சுவல்னு ஒன்று சொன்னீங்களா? அது என்ன எனக்கு புரியல. அது ஏன் அதை சொன்னீங்க? கொடுங்க. இந்த ஏஸ்தட்டிக்ஸ்னு எதை சொல்றேன்னா சார், இப்போ நான் ஆஃபீஸ்க்குள்ள போவேன், எப்பயுமே சாரியில தான் போவேன். ஒரே ஒரு நாள் ஜீன்ஸ் போட்டு போனேன். அந்த செக்யூரிட்டி கார்டில் ஆரம்பிச்சு அந்த கேஃபிடேரியாவில் இருக்க அக்கா, என்னோட கலீக்ஸ் எல்லாரும் கேட்ட ஒரே வார்த்தை, ஏம்மா இன்னைக்கு புடவை கட்டல அப்படின்னு. இதில் அவங்களுக்கு என் பேர் தெரியாது, எனக்கு அவங்க பேர் தெரியாது. ஆனால் நாங்கள் கனெக்ட் ஆவோம் ஒரு பேஸில். ஸோ இதுதான் நான் வந்து அந்த இன்டெலெக்சுவாலிட்டி, அந்த சாரி உங்களை அடையாளப்படுத்திருக்கு. அடையாளப்படுத்துது, நம்மளை வந்து எல்லாரோடையும் கனெக்ட் பண்ண வைக்கும்.